உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆறாங்க. வருகிற ஜூலை 12ஆம் தேதி சாயந்தரம் 6:15 பயிற்சியாகி ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி இருக்கும். 44 நாட்கள். அப்ப இந்த செவ்வாயுடைய பயிற்சி ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போறோம். அப்போ தனுசு ராசி, இப்ப இந்த ராசிக்காகப்பட்டது ஒவ்வொரு மாதமும் மாத பலனும் கிரகங்கள் பெயர்ச்சி ஆனாலும் அந்த பெயர்ச்சி பலனும் நாம் ஆராய்ச்சி பண்ணி கணிச்சு பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு சிலராகப்பட்டது பார்க்கறாங்க, ஏதோ ஞாபகம் மறதியாலேயோ அசால்ட்டுனாலேயோ சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா நல்லா இருக்கும். சரி, இப்ப தனுசு ராசியுடைய பலனை பார்க்கலாம். தனுசு ராசி அதாவது மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரம் 1 பாதமும் கொண்டதுதான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 5ஆம் இடத்துக்குரிய அதிபதி, 12ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் இந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்ப 5ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்ப 5ஆம் இடத்திலிருந்து நம்மளுக்கு நல்லது செய்ய வேண்டிய அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 6ஆம் இடத்துக்கு போனா என்ன ஆகும்? நோய் வரும், கடன் வரும், சத்துருக்கள் அதிகமாவாங்க, கடன் தொல்லை அதிகமாகும், கடன் பிரச்சனைகள் அதிகமாகும், ஊருட்டே போகணும். அது போக நம்மளுக்கு நோய் வரும். அந்த நோய்க்கு வைத்தியம் பார்த்தா அந்த வைத்தியமும் நமக்கு கரெக்டா அமையாது. நம்ம எங்கெங்கே போய் வைத்தியம் பார்த்து நம்ம எந்த ரூபத்திலுமே வைத்தியம் செட் ஆகாமல் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் எல்லாமே நஷ்டமாகும். அப்போ நம்மளுக்கு சத்துருக்கள் உருவாவாங்க. சத்துருக்கள்னா எதிரிகள், போட்டி, பொறாமை, நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து தடை, நம்மளுக்கு திருஷ்டி, இது மாதிரி செய்வனை சூனியம், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஆப்பட்டது இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போறதுனால நம்மளுக்கு வரும். ஆனா இந்த பீரியட்ல வருமா வராதுன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியில உங்களுக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் முழு சுபகிரகம். அந்த முழு சுபகிரகத்தோடு இந்த செவ்வாயும் இணைவதால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது. அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம், ஒரு ஜாக்பாட் அடிக்க வேண்டிய நேரம். அப்போ உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போய் பல தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில தலையெடுக்க முடியாத அளவுக்கு பல சோதனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல இருந்து நீங்க அருமையாக அற்புதமாக தப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த குருமங்கள யோகத்தால நம்மளுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, இந்த குருமங்கள யோகம் எப்ப நடந்ததோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இதற்கு முன்னாண்ட 7.5 சனியில கஷ்டப்பட்டீங்க. 7.5 சனியிலிருந்து விலகி இப்ப ஒரு வருஷம் 1.5 வருஷ காலம் ஆகுதுன்னா இந்த 1.5 வருஷ காலத்திலுமே அதுல ஒரு சிலர் நல்லா இருக்கிறீங்க, ஒரு சிலர் நல்லா இல்லை. வாழ்க்கையில பிரச்சனை, கஷ்டம், கடன், நம்ம வாங்கின கடனை கட்ட முடியல, சரியா வேலைக்கு போக முடியல, செஞ்ச பிசினஸும் சில பிரச்சனையா போயிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. நம்ம அப்படி எல்லாமே வாழ்ந்ததே இல்லை. நம்ம யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை காப்பாத்திடுவோம், கடன் வாங்கினாலும் கடனை கட்டிடுவோம், ஒரு பேச்சு கொடுத்தாலும் அந்த பேச்சுக்கு கரெக்டா இருப்போம். அப்படிப்பட்டவங்களாப்பட்ட இந்த சமயத்துல அதையெல்லாம் காப்பாற்ற முடியலையே, நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு, இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம தப்பிப்புமா, விடுதலை ஆகுமா, ஆக மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க. அதற்கோசம் தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. நீங்க எந்த எண்ணத்தோட இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ கண்டிப்பாக
அந்த எண்ணம் ஈடேறும். அப்ப அந்த எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். உங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி, 5ஆம் இடங்கிறது என்ன? ஒருத்தருடைய திறமைகள், ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தர் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறது, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்க பெருமைப்படுவது. இவர் பாரு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு, அன்னைக்கு நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு, இவர் இந்த அளவுக்கு வருவார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் அந்த கிரகம் தான் அந்த செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போய் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த பலனை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து, வேலையில ஒரு நல்ல சிறப்பான இடம், நல்ல ப்ரமோஷன், அப்போ வேலையில உங்களுக்கு நல்ல சேலரி. அப்போ ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம திருப்தியா செய்வோம், அதற்குண்டான படி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இப்ப உருவாகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இது போக பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படித்தான். கமிஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க, இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ நல்ல ஒரு வெளிச்சமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கைக்கு வரும். நான் 5 வருஷமா இந்த சினிஃபீல்ட்ல இருக்கிறேன், 10 வருஷமா இருக்கிறேன், நான் ரொம்ப உழைச்சிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இன்னும் என்னுடைய பேர் வெளியில வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பேர் கண்டிப்பாக வெளியில வரும். அதுல நீங்க ஃபேமஸ் ஆவீங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உலகத்துக்கு நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்துக்கு நீங்க கண்டிப்பாக தெரிவிங்க. அதுபோக பிசினஸ் பண்றவங்களுக்கு அதே மாதிரிதான். 5ஆம் இடங்கிறது செவ்வாய் பகவான். 5ஆம் இடம் என்பது ஒருத்தருக்கு ரொம்ப 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 முக்கியமான ஸ்தானம். ஒருத்தருடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதே அந்த 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்து அதிபதியே குருவோட சேர்ந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். நீங்க யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுவீங்க. இந்த உலகத்துக்கு காட்டுறீங்களோ இல்லையோ, நீங்க வாழக்கூடிய அந்த ஊர்ல உங்களை பத்தி தாறுமாற நினைச்சுக்கிறாங்க. இவன் முடிஞ்சு போயிட்டா, இவன் வேலைக்காக மாட்டான், இவன் கீழே விழுந்துட்டா, இன்னும் எந்திரிக்க மாட்டான், இப்படிங்கிற விஷயம் உங்க மேல வந்துருச்சு. அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க எந்திரிச்சு நீங்க தலையெடுத்து உங்களுடைய திறமை, உங்களுடைய வீரம், உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எல்லாத்தையுமே நீங்க காட்ட போறீங்க. இதனால உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பாக மாறும். அப்போ உங்களுக்கு இப்ப நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும், கொஞ்சம் மூர்க்கத்தனமும் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு விடாப்பிடியா ஒரு கௌரவமா ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த கௌரவமும் அந்த விடாப்பிடியும் அந்த மூர்க்கத்தனமும் உங்களுக்கு கடந்த காலங்கள்ல உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடுங்கலாக இருந்துச்சு. அப்போ ஒரு பிரச்சனையை நீங்க அதிகமா பிரச்சனையை கொண்டு வந்துருவீங்க. அப்படியே அந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கும் 4 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாத்துவாங்க. அப்போ உங்களுடைய சோதனைகளாகப்பட்டது கண்டிப்பாக தீரும். உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வருவீங்க. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க பிறக்கும் போது கேது பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அதுக்கப்புறமாப்பட்டது ராகு பகவான், அதுக்கப்புறம் சுக்கர பகவான், அதுக்கப்புறம் சூரிய பகவான், அதுக்கப்புறம் சந்திர பகவான். இந்த 4வது தசை உங்களுக்கு இப்ப நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தசைக்குரிய கிரகம் சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் நேச்சமாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரான்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அந்த தசை தான் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தி செல்லும். அப்போ அந்த தசை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அப்ப அந்த சந்திர திசைக்கு அப்புறம் செவ்வாய் திசை நடக்கும். அந்த செவ்வாய் திசை 5வது ஸ்தான திசை. அந்த திசையும் உங்களை காப்பாற்றும், எந்த ரூபத்திலையும் கைவிடாது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது கண்டிப்பாக ஒரு சொகுசு பிரியர், ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும். அவங்க வாழ்க்கையில அந்த ஆடம்பரத்தை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல இவங்க சம்பாதிக்கிறதுலயுமே வல்லவர்கள். 2வது பாத்தீங்கன்னா இவங்களுக்குமே சில முன்கோபங்கள் இருக்குது, முரட்டுத்தனமும் இருக்குது.
அது போக பாத்தீங்கன்னா இந்த முரட்டுத்தனமும் இந்த முன்கோபமும் அவங்களுக்கு வந்து வெளியே அதிகமா இவருடைய பெயரை கெடுக்கும். அது போக இவங்களுக்கு வந்து தாய் தந்தை பாசம் இருக்குது, குடும்பத்து மேல அக்கறையும் இருக்குது. இது எல்லாமே இருந்துட்டாமே கடந்த காலத்துல குடும்பத்தாராலே பாதிக்கப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய சொந்த பந்தத்தால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய பழக்க வழக்கத்தாலையும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் செவ்வாய் பகவானும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதும் உங்களுக்கு யோகம்தான். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சுக்கிர திசையில் பிறந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் கேது திசை, சுக்கிர திசைக்கு அப்புறமாப்பட்டது உங்களுக்கு வந்து சூரிய திசை, அதுக்கப்புறம் சந்திர திசை, 4வது திசை ராகு திசை. இந்த ராகு திசை நடக்கிறவங்க, இந்த ராகு திசை நடந்து அதுல தலையெடுக்க முடியாமல் தட்டி தடுமாறி கீழே விழுந்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பொசிஷன்ல இருந்தும் கீழே வந்தவங்க, திருமண வாழ்க்கையும் தடைப்பட்டவங்க, இவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க. இது போக ராகு திசை நடந்து எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்குதுன்னா ஒன்றும் கவலை இல்லை. அந்த ராகு இருக்கக்கூடிய ஸ்தான பலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த ராகு திசையில பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது போக பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். அப்ப இந்த உத்திராட நட்சத்திரம்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது எப்பவுமே 10 பேர்த்துக்கு நான் தலைவரா இருக்கணும், நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், நான் தான் அப்படிங்கிற அந்த தலகணம் இருக்கும். அதே சமயத்துல அவங்க தலைவராகக்கூடிய தகுதியும் இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா அந்த குரலுக்கு 10 பேர் செவி சாய்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அம்சம் பொருந்தியவர்கள். அவங்களும் கடந்த காலத்துல அவங்களுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகல, அவங்களுடைய ஸ்தான பலம் செல்லுபடி ஆகல, கண்டிப்பா நிறைய கஷ்டங்கள் தான் பட்டுட்டு இருந்தாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆவாங்களா அப்படின்னா இந்த பீரியட்ல, அதாவது இந்த காலகட்டத்துல கஷ்டப்பட்டாங்க, அந்த கஷ்டத்திலிருந்து இப்ப விடுதலை ஆவாங்களான்னா கண்டிப்பாக அந்த செவ்வாயும் குருவும் இணைந்து உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியாகப்பட்டது செவ்வாய் பகவான் குருவோடு இணைவதனால இந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். ஆனா வந்து இப்ப நீங்க உத்திராட நட்சத்திரம்னா சூரியனுடைய திசையில பிறந்திருக்கிறீங்க, அதுக்கப்புறம் சந்திர திசை, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் இந்த ராகு திசை. இந்த ராகு திசையினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இந்த ராகு திசையினால உங்களுக்கு வளர்ச்சி இல்லை, நல்லா வளர்ந்து வந்தவங்க சரிஞ்சு கீழே விழுந்துட்டீங்க. அது பிசினஸ் ஆகட்டும், தொழிலாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், திருமணம் ஆகட்டும், இதுல வந்து பாதிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சினாலையும் அந்த செவ்வாய் குரு கூட இணைஞ்சதுனாலையும் அவங்களுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனாலையும் இப்ப நீங்க நல்லா இருப்பீங்க. நன்றி. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.